திருச்சி போயிருந்தாப்புல அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் அப்படியே நேராக போய் அரியலூர் பார்த்தாப்புல. இந்த 2 இடத்த பார்த்து முடிக்கிறதுக்கே நைட்டு வந்து 12 மணி ஆயிடுச்சு. ஒரு இடத்த மிஸ் பண்ணிட்டார். பெரம்பலூரில் கடைசி வரைக்கும் போகல. அந்த மாதிரி வந்து வரப்போகிற சனிக்கிழமையில் 3 இடம் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அது என்ன ஆகப்போகுது? திமுகவில் இப்படிப்பட்ட மேடைகள் பண்ணுறாங்க, பிரம்மாண்டமான மேடை, இவ்வளோ பாதுகாப்பு, இவ்வளோ மக்கள் க்ரௌடு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. அது கூட அடிஷ்னலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய பெண்களுக்கு 300 ரூபா பணம். எவ்வளோ கட்டணும்? 300 ரூபா பணம். 300 ரூபா பணம், சேலை, சுடிதார், இதெல்லாம் போட்டுன்னு வரணுமா? இதெல்லாம் திமுக சார்பில் இருந்து வழங்கப்படுது. என்னன்னா, ஏற்கனவே இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் மோதல் ஏற்பட்டுட்டே இருக்கு. கருத்து ரொம்ப நாள் இருந்துட்டே இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு திருப்பம். நேற்றுக்கு இபிஎஸ் பொதுக்கூட்டம் நடத்துறாரு. அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பிரம்மாண்டமான கூட்டம், இது இபிஎஸ் அவர்களுக்கு பிரம்மாண்டமான கூட்டம் கூடியிருக்கு. அதில் பாஜகவுடைய தொண்டர்கள் வந்து பலர் கலந்துக்கிட்டாங்க, அப்படி ஆர்வமோட கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை வச்சிருக்காரு. செந்தமிழ் சீமான் வந்து ஒரு விஷயத்த வந்து டிவிகே மீட்டிங்க்கு அப்புறம் செம்மடி அடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. என்ன அது என்ன சொல்றது? விஜய் அரசியலுக்கு வந்தப்போ தம்பி வா அப்படின்னு வரவேற்ற சீமா இப்போ உன்னை யார் அரசியலுக்கு வர சொன்னான்? என் தம்பி, நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு, வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோட வரும். யாரும் வான்னு கூப்பிடலையா? எதுக்கு வர? இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, சீமா எப்பவுமே திமுக விமர்சிட்டு இருப்பாரு. ஏன் இப்ப திமுக விமர்சிக்கவே இல்லை அப்படின்ற கேள்வி, அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் கேள்வி எடுத்துட்டு இருக்காங்க. டேய், உனக்கு சொல்றேன், ஐயா எம்ஜிஆர் நடிகர்னு நினைக்காத. 1.5 மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல. ஐயா விஜயகாந்த பாத்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா. என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றா. பார்த்து எழுதுற மாணவன், படிச்சு எழுதுற மாணவன், எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும். அரசியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். என்னன்னா டிவிகேல வந்து திருச்சி போயிருந்தாப்புல அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் அப்படியே நேராக போய் அரியலூர் பார்த்தாப்புல. இந்த 2 இடத்த பார்த்து முடிக்கிறதுக்கே நைட்டு வந்து 12 மணி ஆயிடுச்சு. ஒரு இடத்த மிஸ் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டால், போகிற வழி வர வழியெல்லாம் அங்கே கூட்டம், இங்கே கூட்டம், மாலை என்ன, வாழைத்தார் என்ன, வேல் என்ன, அது எதுன்னு சொல்லிட்டு அதை கொடுத்தே வந்து அவர் வந்து நேரத்தை வந்து அப்படியே கழிச்சிட்டாங்க. பெரம்பலூரில் கடைசி வரைக்கும் போகல. அந்த மாதிரி வந்து வரப்போகிற சனிக்கிழமையில் 3 இடம் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அது என்ன ஆகப்போகுது? அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை 20ஆம் தேதி நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் இந்த 3 மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்றதா பிளான் பண்ணியிருந்தாரு. இப்போ அதில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி வந்து திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இந்த 3 மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் போக முடிஞ்சது 2 இடம் தான். ஏன்னா மக்களுடைய அந்த பெரும் வெள்ளத்தில், பயங்கரமான வெள்ளம், சும்மா கொஞ்சம் நஞ்சம் வெள்ளம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரால் வந்து அதை ரீச் பண்ண முடியல, அந்த இதை முடிக்க முடியல. இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சித்து பேசியிருக்காங்க. என் தலைவன் ஏன் வரல, அவர்களை ஓட்டெலாம் போட முடியாதுங்கிற மாதிரி கூட ஒரு ஆதங்கத்தில் பேசியிருக்காங்க. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த திட்டமிட்டபடி இந்த நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் நாகை, திருவாரூர் மட்டும் இந்த வாரம் போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ ஒரு இடம் வந்து இப்போதைக்கு மயிலாடுதுறை மட்டும் பெரம்பலூர் போல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போது இதை எப்படி பார்க்கப்படுறாங்க அப்படின்னா, இதை வந்து வார நாட்களில் வைப்பாங்களா, அல்லது வார இறுதி நாட்களில் வைப்பாங்களா, ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்களா, அல்லது திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை ஏதாவது வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. கேள்விகள் எழுதுன்ருக்கு. இப்போ இப்போ சனிக்கிழமை மட்டும்தான் வந்து இவர் வந்து 2 இடத்துல போகிறாரு. ஞாயிற்றுக்கிழமை என்ன லீவா, இல்லை அன்னைக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு? அதுதான் இப்போ கேள்விக்குறியாகவே போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் கேள்விகளாகவே எழும்பிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த விட்டு போன அந்த மயிலாடுதுறையும் பெரம்பலூர்லையும் ஒருவேளை ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடத்த வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதியுமே 2 சனி ஞாயிறு வச்சிருக்காரு. ஸோ மேபி இதுவும் வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஒரு வழியாக வந்து டிவிக்கு வந்து சரியான இது நடந்து போயிட்டாங்க. இதுக்கு இதே ஃபாலோ பண்ணி ஒருத்தவங்க வராங்களா, இல்லை இவங்கள ஃபாலோ பண்ணி தான் டிவிக்கே வருதான்ற கேள்விக்குறி எழுப்புற மாதிரி நல்ல கேள்வி. ஒரு வந்து ஒரு முப்பெரும் விழாவோ திருவிழாவோ நடக்குது. அது என்ன, யாரோட திருவிழா? அது நல்ல கேள்விதான்.
ஓசூரில் ஒரு டைம் ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு முப்பெரும் விழாவில் தான் பேசினாரு. என்னன்னா வந்து வரக்கூடிய வழிகளில் பயங்கரமான மக்கள் கூட்டம். யாரை பேசுதுன்னா யார் அவர்? நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. வரும்போது நான் 9 மணிக்கு 10 மணிக்கு வர வேண்டிய கூட்டத்துக்கு இவ்வளோ தாமதமாச்சுன்னா வரும்போது வந்து மக்கள் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம், முதியவர்கள் கூட்டம் அப்படின்னு பேசினாரு. ஒரு தலைவருக்கு கண்டிப்பா இருக்க தான் செய்யும். இது வந்து டிவிக்கே நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச பிறகு சொன்னாரா இல்ல அதுக்கு முன்னாடியே சொன்னாரா? ஏன்னா இப்போ டிவிக்கே பற்றி தான் அந்த மாதிரியான ஒரு நிறைய பத்திரிகையில எதை பார்த்தாலுமே வந்து டிவிக்கேன்னு மட்டும் போட்டிருந்த விஷயத்த பார்த்த உடனே அதை பின்பற்றி தான் இவர் இப்படி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் போயிட்டு இருந்தது. கரூர்ல வந்து திமுக வந்து முப்பெரும் விழா அப்படிங்கிற ஒரு விழா பண்ணியிருக்காங்க. அந்த விழாவுக்கு பிரம்மாண்டமான மேடை, இவ்வளோ ஏக்கர்ல உள்ள மேடை, இப்படிப்பட்ட திட்டமிடல் அப்படின்ட்டு டிவிக்கோடைய அந்த மாநாட்டில் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த ஒவ்வொரு மேடை பண்ணும்போதெல்லாம் அத்தனை எவ்வளோ மீடியா ஃபோக்கஸ் பண்ணோம். அந்த மாதிரி இப்போ வந்து திமுகவில் இப்படிப்பட்ட மேடைகள் பண்ணுறாங்க, பிரம்மாண்டமான மேடை, இவ்வளோ பாதுகாப்பு, இவ்வளோ மக்கள் க்ரௌடு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. அது கூட அடிஷ்னலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய பெண்களுக்கு 300 ரூபா பணம். எவ்வளோ கட்டுங்க? 300 ரூபா பணம். 300 ரூபா பணம். சேலை, சுடிதார், இதெல்லாம் போட்டுன்னு வரணுமா? இதெல்லாம் திமுக சார்பில் வந்து வழங்கப்படுது வரக்கூடிய பெண்களுக்கு. அந்த கொடுக்குறாங்களா? வரதுக்கு முன்னாடியே கொடுக்குறாங்களா? வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. 100 ரூபா காசு, சுடிதார, சேலை எல்லாம் வந்து அந்த முப்பெரும் விழாவில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. நல்லதுங்க. அது ஓகே. இந்த கதை போயிட்டு இருக்கும் போதே வந்து இன்னொரு சைடில் வந்து இந்த இபிஎஸ் அண்ணாமலை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன அது? என்னன்னா, ஏற்கனவே இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டுட்டே இருக்கு. கருத்து ரொம்ப நாள் இருந்துட்டே இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு திருப்பம். நேற்றுக்கு இபிஎஸ் பொதுக்கூட்டம் நடத்துறாரு. அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பிரம்மாண்டமான கூட்டம், இது இபிஎஸ் அவர்களுக்கு பிரம்மாண்டமான கூட்டம் கூடியிருக்கு. அதில் பாஜகவுடைய தொண்டர்கள் வந்து பலர் கலந்துக்கிட்டாங்க, அப்படி ஆர்வமோட கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ்னுடைய பேச்சு வந்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுங்கிறாரு. என்ன பேச்சு? என்ன சொல்லணும்? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க தமிழ்நாட்டில் அதிமுகவை காப்பாற்றியது பிஜேபி தான் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்துக்கு வந்து அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்ன கருத்து தான் வந்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்து அப்படின்னு வந்து பதிவு செய்யிருக்காரு. அதாவது ஏடிஎம்கேக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது பிஜேபி தான்றதை பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அண்ணாமலையும் அதுதான் முக்கியமான விஷயம்ன்ற மாதிரி சுட்டி காட்டிருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ எதிர்கட்சியான அதிமுகவுடைய நிலை என்னவா இருக்க போகுதுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஒரு சைடில் வந்து டிவிகே, டிஎம்கே, ஏஐடிஎம்கே அதெல்லாம் இருக்கிறது சைடில் போட்டோம். செந்தமிழன் சீமான் வந்து ஒரு விஷயத்தை வந்து டிவிகே மீட்டிங்க்கு அப்புறம் செம்மடி அடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. என்ன அது என்ன சொல்றது? விஜய் அரசியலுக்கு வந்தப்போ தம்பி வா அப்படின்னு வரவேற்ற சீமா இப்போ உன்னை யார் அரசியலுக்கு வர சொன்னான், உன் வீட்டு வாட்ச்மேன் கூட கூட மாட்டான் அப்படின்னு விமர்சனம் வைக்கிறார். தாவேக்கா கூட்டம் தற்கொலை கூட்டம், டிவிக்கிற கூட்டம், தத்துவ கூட்டம் இல்லை அப்படின்னு கட்டுமையாக விமர்சிக்கிறார். இப்போ இதில் என்ன பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்னா, ரஜினி அரசியலுக்கு வந்தார். அப்போ என்ன சொன்னார்னா, தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும், நடிகர்கள்லாம் நாட்டை ஆளக்கூடாதுன்னு கடுமையாக விமர்சித்த அவர் இப்போ என்ன சொல்றாரு? அஜித்தும் ரஜினியும் தான் சினிமாவோட உச்சத்தில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் தன்னுடைய ரசிகர்களை அரசியல் ஆதத்துக்காக பயன்படுத்தலை, தன்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்தலை. ஆனால் விஜயோடைய மனநிலை இப்போ எப்படி இருக்கு? தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்காக, சுயநலத்துக்காக தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்துறாரு அப்படின்னு ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாரு. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, சீமா எப்பவுமே திமுக விமர்சிட்டு இருப்பாரு. ஏன் இப்போ திமுக விமர்சிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் கேள்வி எடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து சீமான் அவர்கள் திமுக விமர்சிட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு விஜய் விமர்சித்ததுக்கான காரணம் என்ன? அவனுடைய வாக்கு வங்கிகள், இளைஞர்களுடைய வாக்கு வங்கிகள் டிவிக்கு போயிடணும் பயப்படுறாரா அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களால் விவாதிக்கப்படுகிறது. நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். இது எந்த நகர்வில் போயிட்டு இருக்கு, சீமானுடைய அரசியல் நகர்வு என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். தொடர்ந்து இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கலர் கண்ணாடி வாய்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.